ஹாய் வணக்கம். நான் உங்க திருப்பூர் இலக்கியாங்க. இது நேத்து கோயம்புத்தூர்லேருந்து நம்ம எடுத்துட்டு வந்த உமா சிஸ்டர் சொல்லி நம்ம பீளமேட்ல எடுத்துட்டு வந்த யமுனாங்க. அவளுக்கு முட்டை சாப்பாடு இன்னைக்கு குடுத்தாங்க. நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் கொஞ்சம் வெளியில வர்ற வேலை இருந்தது. கொஞ்சம் பர்சனல் வேலையா வெளிய வந்துட்டேன். அதனால அவங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல முட்டை சாப்பாடு குடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம உமா மேம் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம சொல்ல வேண்டியதாயிருச்சு. ஏன்னா இவன நம்ம கருத்தடைக்கு தான் எடுத்துட்டு வந்தோம். பட் இவனுக்கு கேன்சர் கட்டி ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால முதல்ல அதுக்கு மருத்துவம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம கருத்தடை பண்ண முடியும். இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு நேற்று அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க. நான் உமா மேம் கிட்ட கன்சல்ட் பண்ணேன். அவங்களும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வந்து முதல் ஊசி போட்டாச்சுங்க. நரம்பு வழியாக நம்ம எப்போவும் போடுற மாதிரி தான். இவனுக்கு எல்லாமே செக் பண்ணி பிளட்டெல்லாம் செக் பண்ணி எல்லாமே நார்மலாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து அவனுக்கு முதல் ஊசி போட்டாச்சுங்க. இன்னும் 5 டேஸ் கழித்து இன்னொரு ஊசி நம்ம போடுவோம். அந்த ஊசி போட்டதுக்கப்புறம் 5 நாள் கழித்து தாங்க அவனுக்கு வந்து அது எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கருத்தடை ப்ராசஸ் போகும். மேக்ஸிமம் இவன் 20 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி வருங்க. இவன் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கான். ஏன்னா யாருமே ஸ்ட்ரீட் டாக்கை பொறுத்த வரைக்குங்க நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டோம்னா ரொம்ப பயந்துக்கிறாங்க. அவங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ இவன் நல்லா இருந்து இவன் நலம் பெற்று வரணும்னு வேண்டிக்கணும். இவனுக்காக உதவி செய்கிற நம்ம உமா சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும். தனியாக ஒரு பொறுப்பெடுத்து இந்த டாக்குக்கு பார்க்குறது மட்டும் இல்லாமல் இன்னொரு டாக்குக்கும் கருத்தடை பண்ணணுங்க. நேற்று அவன் கிடைக்கல. கண்டிப்பாக அடுத்த தடவை அவனை பிடிச்சிருவேங்க. தேங்க் யூ ஆல்.